ஹாய் ஆல், வெல்கம் டு GKIS அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 5 ஆகஸ்டுடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அக்கார்டிங் டு யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி, த ஸ்டேட் ஹேஸ் ரெக்கார்டட் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆர்கன் டொனேஷன் இன் இந்தியா. அப்படின்றது எந்த ஸ்டேட் வந்து டெவலப் ஆயிருக்குது அப்படின்னா தெலுங்கானா. சரிங்களா? ஸோ மத்திய சுகாதார அமைச்சகத்தினுடைய கூற்றுப்படி இந்தியாவில் அதிக எண்ணிக்கையான உறுப்பு தானங்களை பதிவு செய்துள்ள மாநிலம் எந்த மாநிலம் அப்படின்னா தெலுங்கானா தான் வந்து அதிக எண்ணிக்கையிலான உறுப்பு தானங்கள் செய்த மாநிலமா உருவாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான அவார்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அவார்டை வந்து கொடுத்தது யார் அப்படின்னா யூனியன் ஹெல்த் மினிஸ்டரான JP நட்டா தான் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி உடல் உறுப்பு தான தினம் வந்து எப்போ நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 3 செலிப்ரேட். உடல் உறுப்பு தான தினம் அப்படின்றது ரெகுலர் ஆர்கன் டொனேஷன் டே அப்படின்றது ஆகஸ்ட் 3 கொண்டாடுறோம். ஸோ இந்த தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 4.88 ஆர்கன் பெர் 10 lakh பீப்புள் பாப்புலேஷன் வந்து 2024 வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? 4.88 ஆர்கன் டொனேஷன் பெர் 10 lakh பாப்புலேஷன் இன் 2024 இயர்ல. ஓகேவா? அதே மாதிரி நம்மளுடைய அந்த நேஷனல் ஆவரேஜ், சரிங்களா? அந்த ஆர்கன் டொனேஷன்ல நேஷனல் ஆவரேஜ் அப்படின்றது எவ்வளவு இருக்குது அப்படின்னா 0.8 பெர் 10 lakh பீப்புள்ஸ் இருக்கு. ஓகேவா? 0.8 பெர் 10 lakh பீப்புள்ஸ் அப்படின்றது நேஷனல் ஆவரேஜ். ஸோ தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அப்படின்னா 4.88 பெர் 10 lakh. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா US டேரிஃப் ஆன் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் 25% அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவுடைய ஏற்றுமதிகள் மீதான அமெரிக்க வரி அப்படின்றத எவ்வளவா விதிச்சிருக்காங்க அப்படின்னா 25% அப்படின்றத உயர்த்தி இருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ இந்த 25% உயர்த்துறதுனால இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது 0.5% வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா ஒரு அறிக்கையில நமக்கு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 15 இயர்ஸ் ஆஃப் UN உமன், ஐநா பெண்கள் அமைப்பினுடைய 15ஆம் ஆண்டு அப்படின்றது நிறைவடைந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஐநா பெண்கள் அமைப்பு அப்படின்றது எந்த வருஷம் நிறுவப்பட்டது அப்படின்னா 2010 நிறுவிருப்பாங்க. ஸோ இப்போ 2025 அப்படின்றதுல அதனுடைய 15வது ஆண்டு அப்படின்றது நிறைவடைந்தது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் வீக் 2025 அப்படின்றது எப்போ அனுசரிக்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் 1 to 7 நமக்கு அது அனுசரிக்கிறாங்க. சரிங்களா? உலக தாய்ப்பால் வாரம் அப்படின்றது எப்போ அனுசரிக்கிறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1 இருந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் அனுசரிக்கிறாங்க. இதனுடைய தீம் கருத்துரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட் இன் பிரஸ்ட் ஃபீடிங், இன்வெஸ்ட் இன் தி ஃபியூச்சர் அப்படின்றது தான் ஸோ இந்த 2025க்கான தீம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிம்ஸ்டெக் ட்ரெடிஷனல் மியூசிக் ஃபெஸ்டிவல் அப்படின்றது எங்க நடந்திருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில நடந்திருக்குது. சரிங்களா? பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை விழா அப்படின்றது எங்க நடந்திருக்குது அப்படின்னா புது டெல்லியில நடந்திருக்குது. ஸோ ஆல்ரெடி பிம்ஸ்டெக் சம்மிட் அப்படின்றது எங்க நடந்திருக்கும் அப்படின்னா தாய்லாந்துல நடந்திருக்கும். சரிங்களாப்பா? பிம்ஸ்டெக் சம்மிட் எங்க நடந்திருக்கும் அப்படின்னா ஏப்ரல்ல தாய்லாந்துல நடந்திருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மோடி அவர்கள் தாய்லாந்து போயிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அங்கே அந்த பிம்ஸ்டெக் சம்மிட்ல தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மோடி இந்த மாதிரியான ஒரு பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை விழா அப்படின்றது இந்தியா சார்பாக நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதன்படி தான் வந்து இந்த பிம்ஸ்டெக் ட்ரெடிஷனல் மியூசிக் ஃபெஸ்டிவல் அப்படின்றது நடந்திருக்கும். இதை இன்னாகிரேட் பண்ணி வச்சது யார் அப்படின்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் வந்து இதை இன்னாகிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதை நடத்தினது ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னா ICCR தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களாப்பா? இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல வந்து எந்தெந்த நாடுகள்லாம் வந்து கலந்துக்கும் அப்படின்னா இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா,